ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி பண்ண போகிறோம். ஆமாங்க, நார்மல் பிரியாணி கூட ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் வரும் நிறைய சாப்பிட்டா. இந்த மந்தி அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் ரொம்ப லைட்டாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி செய்ய போகிறது என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் சிக்கன் வச்சு மந்தி பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போக. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபுல் சிக்கன் இதை வச்சு இன்றைக்கி என்ன ரெசிபி? இன்னைக்கு நம்ம ஒரு மந்தி பிரியாணி பண்ண போகிறோம். சிக்கன் மந்தி, அரேபியன் சிக்கன் மந்தி. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சரி வாங்க, நம்ம இன்னைக்கு இப்போ ஃபுல்லாக சிக்கனை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ளீனிங். சிக்கன் பலப்பலன்னு ஆயிடுச்சு. குளியல் முடிஞ்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட்டிங்க்கு போயிட வேண்டியதான். க்ளீனிங் முடிஞ்சது. இப்போ நம்ம சைட்லலாம் நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணுறப்ப நல்லா உள்ள சிக்கனோட மிக்ஸ் ஆகவே கரெக்டாக இருக்கும். ஓகே வாங்க. இந்த புரட்டி போடுவோம். சரி, இப்போ நம்ம சிக்கன் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இது ஃபஸ்ட்டு ஒரு பாயில் பண்ண போகிறோம் நினைக்கிறேன். சரி, ஓகே, இப்போ வேக வச்சிடலாமா? ஸோ இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இது நமக்கு அந்த பிரியாணி மசாலாவுடைய அந்த ஐட்டங்கள்லாம் போட்டுட்டு, பட்டை கிராம்பு அந்த ஐட்டங்கள்லாம் போட்டுட்டு நம்ம சிக்கனை இந்த தண்ணியில் நல்லா பாயில் பண்ண போகிறோம். ஓகே, சரி வாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு பட்டை, சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்துருக்கோம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான். ஸோ நம்ம இதை அப்படியே தண்ணியில் போட்டுடலாம். ஓகே, ஸோ நல்லா பாயில் ஆகி வரட்டும். பாயிலர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ தண்ணி கொஞ்சம் சூடு வந்துருச்சு. ஸோ நம்ம இதை அப்படியே நம்ம சிக்கனை நீட்டாக உள்ள வச்சுக்கலாம். ஓகே, இப்போது சிக்கன் உள்ளே போயிட்டாப்புல. கொஞ்சம் நேரம் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். சிக்கன் எல்லாம் நமக்கு சூப்பராக அந்த ஃபேட்டு அது எல்லாமே நல்லா கரைஞ்சி தண்ணியில் இதாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சிக்கனோட ஃபேட் ஃப்ளேவர் உள்ளே இறங்க ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் நமக்கு வேணும். இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம மந்தி ரைஸ் பண்ண போகிறோம், மந்தி பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும். சிக்கன் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு மந்தி பண்ணுற ப்ராசஸ் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி மந்தி மசாலா பண்ணுறதுக்குள்ள பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம இப்போ. ஓகே, ஸோ ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்குறோம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு 5 கிராம்பு எடுத்துருக்குறோம். இது இந்த அன்னாசி பூ ஒரு 5-6 இது எடுத்துருக்குறோம், ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்குறோம். இது ஜீரகம் கொஞ்சம் எடுத்துருக்குறோம், 1 ஸ்பூனு. அப்புறம் பெப்பர் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். ஸோ இது பெருஞ்சீரகமும் 1 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். மெயினாக தேவைப்படுறது மல்லி. ஸோ மல்லி 2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். நீங்கள் இந்த பெப்பரு ஜீரகம்லாம் எடுத்துருக்கீங்க இல்லையா, அதோடைய டபுள் அளவு 2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். சரி வாங்க, நம்ம இப்போது மந்தி மசாலா ப்ராசஸ்க்கு போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட மெயின் ஐட்டங்கள் எல்லாத்தையும். மல்லியையும் போட்டுடலாம்.
மல்லி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும், நல்லா அந்த மல்லியோட ஃப்ளேவர் வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு திருப்பி விட்டுடலாம். மேல் பக்கம் ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அது கீழேயும் பாயில் ஆகிறதுக்காக நம்ம நல்லா திருப்பி விட்டுருவோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் தான். லெட்ஸ் see. கீழே ஆல்மோஸ்ட் நல்லாவே பாயில் ஆகிருக்கு. ஓகே, ஒரு ஹாஃப் பாயில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோங்கிறதுனால. ஸோ இந்த நல்லா உள்ள காலெல்லாம் உள்ள அமைக்க வச்சுருவோமா? மசாலா ரெடி ஆயிடுச்சுல இப்போ? ஆமாம், மசாலா ரெடி. இப்போ சிக்கன் எப்படி? சிக்கனும் ஆல்மோஸ்ட் ரெடி. நம்மளோட சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ அதை எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்குள்ள வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை வந்து நல்லா கூல் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கரெக்ட். ஆனால் இப்போ இந்த சிக்கனை வெளியே எப்படி எடுக்க போகிறோன்றது தான் மேட்ரு. பார்க்கலாம். நைஸ் நைஸ். சிக்கன் வெளியே வந்துட்டு சிக்கன் ரெடி. பிளேட்டில் வச்சாச்சு. ஸோ சிக்கன் நல்லா சூப்பராக பாயில் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே வெளியே வச்சிடலாம். நம்ம தண்ணியை பாருங்கள், நம்ம அந்த சிக்கனோட ஃப்ளேவர் அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ அந்த அந்த கொழுப்புலாம் அப்படி மிதந்துட்டுருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல, பட் நல்லா அந்த சிக்கனோட கொழுப்பு எல்லாமே மிதந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதில் நம்ம பிரியாணி பண்ணும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து அது சூப்பராக வரும். ஓகே, ஸோ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலாவெல்லாம் எடுத்துடலாம் வாங்க. ஸோ மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூனு போதும். ஓகே, நம்மளுடைய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூன் கரெக்டாகுமா? கரெக்டாக இருக்கும். ஓகே, இது காஷ்மீரி சில்லி. ஓகே, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன். ஓகே தானே? அந்த அளவு? ஆமாம், 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் இது நார்மல் சில்லி பவுடர். ஸோ காஷ்மீரி வந்து ஜஸ்ட் கலர் கொடுக்குறது தான் இல்லையா? இது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா இது உரைக்கும். ஃபுல் இது ஓகே? ஓகே. இது 1 ஸ்பூனுக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியா? ஆமாம், ஒரு 3/4 ஸ்பூன் கரெக்டாகுமா? ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு 3/4 ஸ்பூனு. நம்ம நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு அப்படின்னா 3/4 ஸ்பூனு. உங்களோட ஸ்பைசி லெவல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம மந்தி மசாலாவுக்கு பாரிச்சோம் இல்லையா, நம்ம அந்த கிராம்பு பட்டெல்லாம் போட்டு. ஸோ இது எப்படி நமக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போடலாமா? போடலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே குட். இப்போ கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றணும். ஓகே, தயிர் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். எவ்வளோ தயிர்? கொஞ்சம் ஊற்றுங்களேன், ஒரு 2-3 ஸ்பூன் வர மாதிரி ஊற்றிக்கலாம். ஓகே ஓகே, போதும். போதும். ஒரு 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, நைஸ். தயிர் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இது கூட எண்ணெய் ஊற்றிடலாமா? ஃபஸ்ட்டு கலக்கிக்கோங்க, கலக்கிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கையை வச்சு கலக்குங்க, அப்போ தான் ஒன்றா சேர்ந்து வரும். ஓகே, தயிர் நல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகுது. என்ன இது வந்து கடலை எண்ணெய். கடலை எண்ணெய். ஸோ இதான் அளவு இருக்கா? குவான்டிட்டி சும்மா இல்லை நம்மளோட? இல்லை, ஜஸ்ட் கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும்ல, அதனால் தயிருக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஊற்றிருக்கிறது ஆல்மோஸ்ட். ஓகே, போதுமா? போதும். ஓகே, சிக்கன் நல்லா கூல் ஆயிடுச்சு. உள்ளேருந்து எடுக்கிறப்ப நல்லா சூடாக இருந்துச்சு. ஃபேனை போட்டு சிக்கனை குளிர வச்சு கூட்டு வந்தாச்சு. ஸோ இனிமேல் சிக்கனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கேப்லையும் நல்லா மசாலாவை தடவும், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ மசாலாலாம் ரெடி பண்ணிட்டோம். பண்ணி ஒரு கை தடவினதுக்கப்புறம் தான் ஞாபகம் வச்சு உப்பு போடல. ஸோ வாங்க நம்ம உப்பையும் போட்டுருவோம். லேசாக தடவி இருக்கிறோம், பட் இட்ஸ் ஓகே. ஸோ நம்மள்ட்ட மசாலா இன்னும் இருக்குது. ஸோ அது உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் கூட போடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சமாக.
நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் உப்பு தண்ணியில் தான். இது ஒரு 1/2 ஸ்பூன் அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஓகே, ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம உப்பு போட்டுருக்கோம். போதும். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஆமாம், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அது ஞாபகம் வந்துச்சு. அது நான் தான் ஞாபகம் கட்டியிருக்கேன். ஓகே. செஃப்னா சும்மாவா? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ மேரினேஷன் முடிஞ்சது இல்லையா? மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, ஃப்ரீசரில் வச்சாச்சு சிக்கனை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறோம். ஒரு வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் நம்ம பிரியாணி மாதிரி அந்த நீட்டாக வெட்டிக்கிட்டு, ப்ளஸ் ஒரு 3-4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம். அது உரப்பை பொறுத்து, நம்ம சில சின்ன பச்சை மிளகாலாம் நல்லா உரப்பாக இருக்கும். ஸ்பைசி பொறுத்து 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம். ஓகே, அது குட்டி குட்டியாக வெட்டிச்சாச்சு. ஸோ இந்த வெங்காயத்தை நீட்டாக வெட்டிக்கலாம். ஸோ நம்ம இந்தியா கேட் அரிசி எடுத்துருக்கிறோம். ஓகே. ஸோ அதில் நமக்கு வந்து ஒரு 3 கிளாஸ் போடலாமா? ஓகே. கரெக்டாக இருக்கும். ஆமாம். ஓகே, 3 கிளாஸ் அரிசி எடுத்துட்டு கிளாஸ் உள்ளே வச்சுக்கோங்க, பவுலுக்குள்ளே வச்சுக்கோங்க. பவுலுக்குள்ளே வச்சுட்டு எடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக. 3 கிளாஸ் ஓகே, அரிசி எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இது ஊற போடலாமா? ஆமாம், ஒரு 20 மினிட்ஸ் அப்படி ஊறட்டும். இப்போ அரிசியை ஊற வச்சாச்சுல? ஆமாம், இது ஊறட்டும், ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும் இது. ஓகே. அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுல வேலையெல்லாம் பார்த்துருவோமா? ஆமாம். ஸோ மந்திக்கு முக்கியமான ஒரு மேட்டர் இந்த எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழமாக எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல காஞ்ச எலுமிச்சம்பழமாக இருக்கணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம் வந்து மந்திக்கு போட முடியாது. ஸோ நம்ம காஞ்ச எலுமிச்சம்பழம் என் நேரத்துக்கு இன்னைக்கு கடையில் கிடச்சது, காஞ்சது வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆக்சுவலாக இதை விட ட்ரையாக இருக்கும், நமக்கு வந்து அது கிடைக்கல. இது ஒரு 1 வீக் ட்ரை ஆனதுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம் வாங்க. ஸோ தாளிக்கிற ப்ராசஸ்க்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே. இப்போ எண்ணெய், இது தண்ணி கொஞ்சம் காஞ்சிட்டோமா? ஓகே, சட்டி நல்லா காஞ்சிச்சு, நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். ஓகே, ஒரு 1-2 ஸ்பூன். ஓகே, கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதும் நம்ம அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம், இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுறதா இருந்தாலும் போடலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த மந்தி மசாலாலே எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கன்லேயே அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கல. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஆக்சுவலாக தண்ணியிலையுமே நம்ம போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப போட்ட தேவையில்லை. அது இது ஓகே, நல்லா வரும்னு நினைக்கிறோம். நாங்கள் நல்லா வரலன்னா சொல்கிறோம். மந்தி அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆனியனை போட்டுருங்க. ஆனியனும் க்ரீன் சில்லியும் போட்டுருங்க, கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன், இது கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா நிரம்ப 1 ஸ்பூன். ஓகே, 1 ஸ்பூன். ஸோ அதுவும் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஓரளவுக்கு போயிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதோடைய ஃப்ளேவர் போயிடுச்சு. ஸோ மந்தி மசாலாவையும் போட்டுருவோம். நம்ம மந்தி மசாலா அப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா? சிக்கனில் கொஞ்சம் போட்டோம், அது போக கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 ஸ்பூன் போடலாம். ஸோ ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, 2 போடலாமா? மேபி போடலாம். ஓகே, 2 ஸ்பூன் போட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டுருமா நல்லா? என்ன போதுமா ஊற்றிக்கணுமா? கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக கீ கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம். போதும். சரி, இப்போ அந்த சிக்கன் தண்ணி எடுத்து நம்ம இப்போ 3 கிளாஸ் அரிசி வச்சுருக்கோம். இப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ஓகே, அப்படி நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். ஆக்சுவலாக 1.5 கிளாஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும் மீன்ஸ் அந்த ஒட்டாமல் உதிரியாக வரும்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் அதை விட ஒரு பதம் வெந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் 2 கிளாஸ் வைக்க சொல்கிறேன். ஸோ இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி அப்படிதானா? ஆமாம். ஓகே, இப்போ நம்ம வேக வச்சோம்ல சிக்கன் எடுத்துடலாமா? ஆமாம், அப்படியே கலக்கிட்டு அப்படியே கோரி ஊற்றிடலாம். நம்ம சிக்கன் வச்ச அந்த தண்ணி வந்து இந்த இருக்குது.
சட்டி ஆறிச்சுல. ஓகே, ஒன்று 3 தண்ணி நல்லா சூப் மாதிரி இருக்கு. சிக்கன்லாம் அதில் வந்து சூப் மாதிரி இருக்கு. இப்போ அந்த ட்ரை லெமனையும் உள்ளே போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஓகே, லெமன் உள்ளே போடலாமா? அப்படி ஆமாம், நைஸ். ஓகே, அதை காமிச்சிருங்க. ஸோ நல்லா நெய் நிழல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜம்முன்னு இருக்குது தண்ணி. சும்மா ஒரு மூடி போட்டு வச்சாச்சு. நல்லா தண்ணி கொதிக்கிறதுக்காக நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே அந்த மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து நம்ம சிக்கனை எடுத்துகிட்டு வந்துட்டோம்ல, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ எவ்வளோ 45 மினிட்ஸ் வச்சுருக்கோம்ல உள்ள? ஆமாம் ஆமாம். போதுமா? கூட வைக்கலாம், வச்சுக்கலாம் என்ன அப்படிதானே? அது நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். வைக்க வைக்க அந்த மசாலாவோட சிக்கன் அப்படி நல்லா ஊறி வரும். ஓகே. ஏன்னா அதே கல்லுனையா? ஆமாம் ஆமாம். ஓகே, தலைவரை தூக்குவோம். தலைவரை நாங்கள் கரெக்டாக சவுண்டு வருது. பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் ரைஸ் ரெடி ஆகுது. இன்னும் ரைஸ் போடலை, தண்ணி வந்து இன்னும் கொதிக்கலை. இப்போ சிக்கனே நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 டைமும் கரெக்டாக இருக்கும் முடிகிறதுக்கு. சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது நம்ம பேனில் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக ஃப்ரை பண்ணால் தான் எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகும். சால்ட் பார்த்துக்கிட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரிசி நல்லா கழுவியாச்சு. 20 மினிட்ஸ் வருதுல்ல? ஆமாம், கூடவே வருதுங்களா? இல்லை 20 மினிட்ஸ் வரும். ஓகே, அது உள்ளே போட்டுடலாம். ஓகே, ஸோ அரிசி போட்டாச்சு. ஓகே, சிக்கன் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு திருப்பியாச்சு. அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும்ல? ஆமாம். ஓகே, ஃப்ரை பண்ணலாம். ஸோ இது இந்த சைடு இந்த எல்லா சைடையும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா எல்லாம் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மேலே மேலே பண்ணலாம். சிக்கனை டிசைனாக திருப்பி போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ சிக்கனை உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் படுக்க போட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஏதாவது பண்ணி ஃபுல் சிக்கனே இன்றைக்கி ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ கவுத்தி போட்டிருக்கோம். இந்த இடத்துல என் புகழை கொஞ்சம் பாடுங்க. இது எல்லாமே நம்ம செஃப் தான் பண்ணுறாங்க. நான் பக்கத்தில் சும்மா தான் நிற்கிறேன். நம்மளோட மெயின் செஃப் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாடி வச்சுக்கோம் புகழை. ஓகே, சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே நமக்கு வந்து பிரியாணியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸ் ஒரு மாதிரி ப்ராப்பரான ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ தம்மில் போடலாம். இதை இந்த பிளேட்டில் நம்ம தண்ணி ஊற்றிப்போம். ஏன்னா அந்த கீழே ஆவி வரும்ல, ஒருவேளை ரைஸுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா அந்த ஆவி கீழே விழுந்து விழுந்து அந்த ரைஸ் ஓரளவு வெந்துடும். அதுக்காக தண்ணி ஊற்றிப்போம். ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. நாங்கள் இதை குக் பண்ணுற ப்ராசஸில் செஸ்ட்டும் லெகும் தனித்தனியாக வந்துது. பட் இது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இந்த சிக்கனை வந்து நம்ம ரைஸ் கூட உள்ளே வைக்கணும். ஸோ ஃபுல் சிக்கன் நமக்கு அந்த பர்டிகுலர் அந்த ரைஸ் வச்சுருக்க பவுலுக்குள்ளே போகாது. ஸோ இந்த செஸ்ட்டை மட்டும் நம்ம உள்ளே வச்சிடலாம். சரி, இப்போ அப்படியே தூக்கி உள்ளே வச்சிருங்க. ஓகே, வச்சுக்கலாமா? ஆமாம்.
நைஸ். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ரைஸ் கூட வச்சாச்சு. ஸோ தம் போட்டுருவோம். இதை லேசாக வச்சுட்டு முடியலாமா? ஸ்டவ்லாம் ஆன் பண்ண வேண்டாம்ல இதில், இந்த ஸ்டேஜில்? ஆமாம், ஸ்டவ் வேண்டாம். ஏன்னா தோசைக்கல் ஆல்ரெடி சூடாக தான் இருக்கும். ஸோ அது உள்ள அப்படியே வச்சிட வேண்டியதான். ஓகே. ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் தம் போட்ட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனோட சேர்த்து அது நல்லா சூப்பராக தம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ இப்போது அந்த சிக்கனை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு இதில் வந்து நம்ம நல்லா கீயை ஊற்றிடலாம். ஒரு ஃபைனலாக நல்லா இது உளுந்துட்டு போதும். மிக்ஸ்லாம் பண்ணணுமா? ஆமாம், ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோமா? மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து நட்ஸு நெய்யில் வறுத்து போடணுன்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை, எப்படி பசங்களாம் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நட்ஸ் அப்படியே வறுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மந்தி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாங்க பிளேட் பண்ணலாம். பறக்குது. நல்லா இருக்கா? நைஸ்ல. சரி சர்மா சொல்லு. இந்த மாதிரி தாலா சாப்பாடு மீன்ஸ் ஒரு பெரிய பிளேட்டில் மொத்தமாக வச்சு நடுவில் சிக்கனோ மட்டனோ எல்லாம் வச்சு எல்லோரும் ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். இதுக்கு பேர் எங்கள் ஊரில் தாலா சாப்பாடு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? ட்ரை பண்ணவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாரோடையும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸு. ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட முடிஞ்சுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். பாய்.